இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே, நான் பாடப்போகிற பாடல்கள், கொடுக்கப்படுற செய்திகள் எல்லாவற்றையும் தேவன் தாமே ஆசீர்வதிங்க ஐயா. மியூசிக் போடுற அந்த தம்பியும் கூட நீங்கள் ஆசீர்வதிங்க. தொடக்கம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னம் இருக்கட்டும். ஆவியானவரே, பொறுப்படுத்துக்கங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜேடிகே தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போகிற தலைப்பு நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர். அதற்கு முன்னாடி ஒரு பாடல். அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. யாக்கோபின் தேவனே என் அடைக்கலம், யெகோவா தேவனே நீர் என் பலன். யாக்கோபின் தேவனே என் அடைக்கலம், யெகோவா தேவனே நீர் என் பலன். கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் நிற்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் நிற்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அமர்ந்திருந்த தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தின் வலிமை நித்தம் பார்க்கிறேன். அமர்ந்திருந்த தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தின் வலிமை நித்தம் பார்க்கிறேன். தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன். தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன். நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. பசும்புல் வெளியில் என்னை தினம் மேய்க்கிறேன், அமர்ந்த தண்ணீர் ஊற்றின் தாகம் தீர்க்கிறேன். பசும்புல் வெளியில் என்னை தினம் மேய்க்கிறேன், அமர்ந்த தண்ணீர்
ஊற்றின் தாகம் தீர்க்கிறே. சத்துருவின் கண்கள் காண எண்ணெயா என் தலையில் அபிஷேகம் செய்கிறே. சத்துருவின் கண்கள் காண எண்ணெயா என் தலையை அபிஷேகம் செய்கிறே. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மகிமை கனம் வல்லமை உண்டாகட்டும். நான் சொன்னது போல நம்மை பலப்படுத்துகிறவர் கர்த்தர். அதான் இன்னைக்கு தலைப்பு. நமக்கு பலன் கொடுக்கறது நம் தேவனாகிய கர்த்தர் மாத்திரம்தான் நமக்கு பலன் கொடுக்க முடியும். ஏன்னா மற்றபடி மனுஷனால அதை செய்ய முடியாது. சங்கீதம் 46:1 தேவன் நமக்கு அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவன் நமக்கு அடைக்கலம் பலன், ஆபத்து காலத்துல அனுகூலமான ஒரு துணையா இருக்காங்க. ஆபத்து காலத்துல அனுகூலமான துணை. முதல்ல தேவன் நமக்கு அடைக்கலம், நமக்கு பலன். கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கல அப்படின்னா நம்மளால ஒரு காரியம் கூட நம்மளால செய்ய முடியாது. ஒரு வேலை கூட நம்மளால செய்ய முடியாது. நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம இந்நாள் வரைக்கும் கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கலன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா நமக்கு பலவீன நேரத்துல நமக்கு உதவி செய்கிறவன் நம் தேவனாகிய கர்த்தர் மாத்திரம்தான். மனுஷனால நமக்கு பலன் கொடுக்க முடியாது. நீங்க உங்க அனுபவத்துல நீங்க அனுபவிச்சு பார்க்கலாம். என்ன அது உங்களுக்கு தெரியும். நம் கர்த்தர் மாத்திரம்தான் நமக்கு பலன் கொடுக்க முடியும். மற்ற எந்த கல்லோ மண்ணோ, எந்த சாத்தானோ, எந்த சாத்தானின் கிரியைகளோ நமக்கு பலன் கொடுக்க முடியாது. தேவனை தவிர நீங்க யாரை தேடி போனாலும் அது வேஸ்ட். கர்த்தர் மாத்திரம்தான் நமக்கு பலன் கொடுக்கிறவர். என்ன சங்கீதம் 90:10 மோசே சொல்றாரு, மனுஷனுடைய நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமா இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே அப்படின்னு மோசே சொல்றாங்க அழகா. என்ன நமக்கு உலகத்துல மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் 70 வருஷம்தான். ஆனா ஒருவேளை பலத்தின் மிகுதியால நமக்கு 80 வருஷம் இருக்கலாம், 90 வருஷம், 100, 110 இப்படி கூட இருக்கலாம். ஆனா அந்த காலத்துல எல்லாரும் ஆதாம் அவங்கெல்லாம் 900 வருஷத்தை எட்டிட்டாங்க. என்ன நோவா எல்லாருமே. ஆனா எப்போ நமக்கு பாவம் பெருக பெருக ஆயுசு நாட்கள் குறுகி போச்சு. மோசேக்கு கூட கடைசியில 120 வருஷம்தான். அதான் மோசே சொல்றாங்க, ஆயுசு நாட்கள் மனுஷனுக்கு 70 வருஷம்தான். ஆனா பலத்தின் மிகுதியால் 80 வருஷம், அதன் மேன்மை வருத்தமும் சஞ்சலமும் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க 70 வருஷத்துக்கு மேல நீங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க பேரன் பேத்திகள்லாம் எடுத்துட்டாங்க. அவங்க ஒரு பேரை கல்லை கொண்டு எறிவான், ஒரு பேரை அடிப்பான், ஒரு பேரை தண்ணியை ஊற்றுவான், ஒரு பேரை இழுத்து கீழே போடுவான், ஒரு பேரை முடிய பிடிச்சி இழுப்பான். இப்படித்தான் அவன் சந்தோஷமாவே இருக்க முடியாது. நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க, முடியாது. அதனால அவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ சீக்கிரமா போயிட்டா கூட நல்லதா இருந்திருக்குமே அப்படின்னு தான் நிறைய மக்கள் மனுஷங்க அப்படிதான் நினைக்கிறாங்க. சரி, ஆயுசு நாட்கள் 70 வருஷம் கர்த்தர் கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம பலன் தான். ஆனாலும் அந்த நேரத்துலையும் கூட நம்ம ஒருவேளை டீனேஜ் வரைக்கும் நம்ம கர்த்தரை தேடாம இருக்கலாம். அதுக்கடுத்து நம்ம ஆண்டவரை தேடணும். வாலிப நாளிலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லப்பட்டிருக்கு. வாலிப நாளில் நமக்கு கர்த்தர் நல்ல பலன் கொடுக்காங்கல்ல, அப்போ நம்ம கர்த்தரை அதிகமாக தேடணும். ஒருவேளை நமக்கு அந்த இருக்கிற பலன் இல்லாமல் போயிட்டுனா என்ன செய்ய முடியும்? திடீர்னு படுக்கையில் விழுந்துட்டோம், திடீர்னு ஆக்சிடெண்ட்டில் கை கால் விழுந்துட்டு நம்மளால் நடக்க முடியலை, திடீர்னு பேச முடியலை, என்ன செய்வீங்க?
அதனால இருக்கும்போது என்ன செய்யணும், நமக்கு பலன் இருக்கும்போது கர்த்தரை அதிகமாக தேடணும். நித்திய ஜீவன் அடையக்கூடிய ஒரு கிருபை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நமக்கு பரலோக ராஜ்யம் அதிகமாக வேணும். ஏன்னா மரணத்துக்கு பிறகு நமக்கு என்னவோ தெரியாது, பரலோக ராஜ்யமோ அல்லது அநித்தியமான உலகமோ தெரியாது. ஆனால் இந்த 70 வருஷத்தில் நீங்கள் ஆண்டவரை அதிகமாக தேடுங்க. ஏன்னா மரணம் வர்றது எல்லாருக்கும் நிச்சயம். கண்டிப்பாக மரணம் எல்லாருக்கும் வரும். மரணம் எனக்கு வராதுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த மரணம் என்னைக்கு, எந்த நிமிஷம், எந்த மாதம், எந்த வருஷம், எந்த தேதிங்கிறது நமக்கு தெரியாது. காரணம் அதை நமக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம தேவனை அதிகமாக தேட மாட்டோமோ என்னமோ. அதனால தான் ஒருவேளை அப்படி நம்முடைய நாட்கள் மறைக்கப்பட்டிருக்குதோ என்னவோ. ஆனால் மரணம் நிச்சயம். 70 வருஷமோ, எல்லாரும் 70 வருஷத்துலேயே போகிறாங்க. 70 வருஷத்தை கூட எட்டி பிடிக்கல. 69 வருஷம், 52, 56, 16, 20, 32 என்னென்ன வருஷத்துலலாம் போகிறாங்க. ஆனால் நமக்கு ஆயுஸ் நாட்கள் 70 வருஷம் சொல்கிறாங்க. ஆனால் 70 வருஷம் இருக்கா? அதனால் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாள் நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த நாளை நீங்கள் கொடுத்தீங்க, நன்றி. எனக்கு ஜீவன் சுகம் பலனெல்லாம் கொடுத்துருக்கீங்க, நன்றி அப்படின்னு ஆண்டவரை தேடுங்க. உங்கள் பரலோக ராஜ்யம் எங்களுக்கு வேணும், நித்திய ஜீவன் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஆண்டவரை நம்ம அதிகமாக தேடுவோம். சிலர் இறந்து போனோடனே ப்ரேயர் பண்ணுவாங்க, ஆண்டவரே இவங்க ஆத்துமா உங்கள் ராஜ்யத்துக்கு அதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி ஜெபிப்பாங்க. அவங்க ஆத்துமா கண்டிப்பாக பரலோக ராஜ்யம் போயிட்டுன்னு இவங்களுக்கு தெரியுமா? என்ன, அது கர்த்தருக்கு மாத்திரம் தானே தெரியும். அதனால நம்ம என்ன செய்யணும், நம்முடைய சிந்தனை, சொல், செயல், நடத்தையிலெல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும். மாத்திரமல்ல, இந்த இருக்கக்கூடிய நாட்களில் தேவனை தேடணும். எனக்கு பலனை கொடுத்தீங்க, நன்றி அப்படி ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. அதிகாலையில் இருந்து கர்த்தருக்கு நீங்கள் முதலிடம் கொடு. 3:30, 4:30, 5 மணியோ, 6 மணிக்கெல்லாம் நம்ம எழுந்திரிச்சு ஜெபிக்கக்கூடாது. அப்போல்லாம் எல்லாரும் பார்த்துருவாங்க. எல்லாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தேவனை தேடணும். முதலிடம் கர்த்தருக்கு கொடுக்கணும். அதை நினைங்க. அப்போதான் நமக்கு பலன் இருக்கக்கூடிய நாள் மட்டும் கர்த்தர் நம்மளை வச்சுட்டு எடுக்கும் போது அவருடைய நித்திய ஜீவனை நமக்கு கொடுப்பாங்க. அதுதானே நமக்கு மெயின். அதை மட்டும் யோசிச்சு பாருங்க. அதுக்கடுத்து ஓசியா 10வது அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி. இஸ்ரேல் மக்கள் அவங்களுக்கு பலனே கிடையாது. அவங்க ரொம்ப வீக்னஸ் ஆயிட்டாங்க. அவங்கள கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தன வீடாகி எகிப்து தேசத்திலேருந்து அவங்க எவ்வளவோ இந்த மோசையின் மூலமாக கஷ்டப்பட்டு அவங்கள புறப்பட பண்ணினாங்க. ஆனாலும் அந்த இஸ்ரேல் மக்கள் வனாந்தரத்தில் அவங்க முறுமுறுத்தாங்க, பலனற்று போயிட்டாங்க, அழுதாங்க. எனக்கு தண்ணி இல்லை, எனக்கு இறைச்சி இல்லை, எனக்கு வெள்ளைப்பூடு இல்லை, எனக்கு வெங்காயம் இல்லை. ஆனால் ஆஃப்டர் ஆல் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த இஸ்ரேல் மக்கள் இப்படி தேடினாங்க. கர்த்தர் அவங்க நினைக்கல. நம்மளை இவ்வளோ தூரம் கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தன வீட்டில இருந்து நம்மளை புறப்பட பண்ணினாங்களே, நமக்கு எவ்வளோ ஒரு பலன் கொடுத்துருக்காங்க நடக்கிறதுக்கு. 40 வருஷம் நடக்கிறதுக்கு எவ்வளோ பலன், ஜீவன் சுகம்லாம் கொடுத்தாங்க கர்த்தர். அதை அவங்க நினைக்கல. அவங்க ஒரு பலனற்ற திராட்சை செடியா மாறிட்டாங்க. அதனால தான் அவங்க வனாந்தரத்தில் நடக்கும்போது எல்லாரும் நிறைய பேர் அழிஞ்சு போயிட்டாங்க. காரணம், இவங்க முறுமுறுத்தாங்க. கர்த்தர் செய்த நன்மையை அவங்க நினைக்கல. அப்படி நினைக்காம இருக்கலாமா? அப்படின்னு நன்றி கட்டு போய் நம்ம இருக்கலாமா? கர்த்தர் பிரியமானவர்களே, நாமும் அப்படித்தான். எவ்வளவோ கர்த்தர் நமக்கு நன்மை செஞ்சுருக்காங்கல்ல, அதெல்லாம் மறந்து எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, எனக்கு அந்த வீடு இல்லை, இந்த வீடு இல்லை, எனக்கு மாளிகை இல்லை, எனக்கு காரு இல்லை, எனக்கு நிறைய சொத்து இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம முறுமுறுக்கலாமா? அது நம்முடைய வீக்னஸ். அப்படி நம்ம செய்யக்கூடாது. இந்த இஸ்ரேல் மக்கள் தானே பலனற்று தானே அப்படி போனாங்க, பலனற்று போயிட்டாங்க அவங்க. அதனால தான் கானான் தேசத்துக்குள்ள யோசுவா அந்த காலேபை தவிர மற்றவங்கலாம் 20 வயசுக்கு கீழே உள்ளவங்க தான் போனாங்க. மற்றவங்க எல்லாரும் அவங்க பலனற்று போய் அழுது முறுமுறுத்து கர்த்தருக்கு விரோதமாக பேசி பாவம் செய்து, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து கர்த்தரை விசனப்படுத்தினால
அவங்க எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க. பிரியமானவர்களே, இப்போவும் நமக்கு வந்து கர்த்தர் நமக்கு இப்படி ஒரு ஆயுசு நாட்களை கொடுத்துருக்காங்க. சரி, அன்னைக்கு மோசே சொன்னா, நான் ஞான இருதயம் உள்ளவர் ஆகும்படி என்னுடைய நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு தந்துடணும்னு சொன்னான். இப்போ நம்ம நாட்களை நம்ம எண்ணுறோமா? யோசிச்சு பாருங்க. ஆயுசு நாட்கள் 70 வருஷம்னு சொல்லப்பட்டிருக்கு. 70 வருஷத்தை நீங்கள் எண்ணி பாருங்க. மற்ற வருஷத்தை விட்டுருங்க. 80 வருஷம் அது தெரியாது நமக்கு. சரி, ஆஃப்டர் ஆல் 70 வருஷம். அதை நீங்கள் 365ஆல் பெருக்குங்க, அல்லது 365 பெருக்கல் 70 அப்படி பெருக்கி பாருங்க. 365 7ஆல் பெருக்கி 0 சேர்த்துக்கோங்க. அப்போ உங்கள் நாட்கள் எவ்வளோ வரும்? முதல்ல 7ஆல் பெருக்கணும். 7 என்னது? 35க்கு 5, மிச்சம் 3 என்ன? 6 42, 42 3 45க்கு 5, மீதி 4, 3 7 24, அதோட 4 கூட்டினா 25, 2555. இதில் ஒரு 0 சேர்த்துக்கோங்க. அப்போது 25,550 நாள் தான் நம்ம நாள். இதில் நீங்கள் எந்த நாட்களில் இருக்கீங்கன்னு நீங்கள் நினச்சி பார்த்துக்கோங்க. புரியுதா? அப்போ அந்த நாளில் வந்து எவ்வளோ தூரம் நம்ம கர்த்தரை தேடுறோம். எனக்கெல்லாம் 3/4 9 பங்கு முடிஞ்சு போச்சு. இன்னும் 1 பங்கு தான் இருக்குது. நான் ஆண்டவரை தேடுறேன், நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கேன்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் நான் ஆண்டவருக்குள்ளே வரணும் இன்னும் நல்லா. அது மாதிரி நீங்களும் என்ன செய்யணும்? ஏன்னா உங்கள் நாட்களை நீங்கள் எண்ணி பார்த்துக்கோங்க. 365ஆல் எண்ணி பாருங்கள் நீங்கள் இருக்கிற நாளை. புரியுதா? அப்போ நீங்கள் எவ்வளோ நாளில் இருக்கீங்க, எத்தனை நாள் உங்களுக்கு முடிஞ்சு போச்சுன்னு தெரியும். அப்போ இத்தனை நாட்களில் வந்து நம்ம ஆண்டவரை தேடுறோமா? கர்த்தர் இவ்வளவு நாள் நமக்கு ஜீவன் சுகம் பலனை கொடுத்தாங்களே, இந்த நாளில் நம்ம எப்படி ஆண்டவரை தேடுறோமா? இல்லை இந்த இஸ்ரேல் மக்கள் மாதிரி பலனற்ற திராட்சை செடி போல நம்ம இருக்கமா? இப்போ அந்த இருந்த இஸ்ரேல் மக்கள் கூட என்ன செஞ்சாங்க? அவங்க கர்த்தரை தேடலை, மற்ற புறஜாதி மக்களோட கலந்தாங்க. ஆண்டவரை மறக்கலை, ஆண்டவரை மறந்துட்டாங்க, ஆண்டவரை நினைக்கல. அதனால தான் கர்த்தர் வந்து இஸ்ரேல் மக்களை கைவிட்டாங்க. ஆனாலும் கூட கர்த்தர் வந்து இஸ்ரேல் மக்களை மறக்கலை. ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஏசாயா 44:21 வாசிச்சு பாருங்க. கர்த்தர் இஸ்ரேல் மக்களை மறக்கலை. அது மாதிரி நம்ம ஒருவேளை புறஜாதி மக்களாக இருந்தால் கூட நம் தேவனை தேடும் போது நம்மளை கர்த்தர் வந்து மறக்க மாட்டாங்க. நமக்கு கொடுத்துருக்கிற இந்த பலனோட நம்ம கர்த்தரை தேடணும். ஆண்டவரே, இப்போ எனக்கு பலன் கொடுத்துருக்கீங்க போதும் அப்படின்னு நினச்சி கர்த்தரை தேடுங்க. மத்தேயு 26:41, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆண்டவர் சொல்றாங்க, நீங்க விழித்திருந்து சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனால் மாமிசமோ பலவீனம் உள்ளது. ஆண்டவற்றை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு மாமிசத்தில் எனக்கு பலனை தாங்க, எனக்கு பலனை தாங்க, சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவத்தை தாங்க, பலவீனமான எனக்கு நீங்கள் பலனை தாங்க, உங்களை நாங்கள் தேடணுமே அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் சொல்கிறாங்க, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு. அன்னைக்கு பேதுரு அந்த மங்களெல்லாம் சீஷர்களை பார்த்து தான் கர்த்தர் சொன்னாங்க, நீ சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் இயேசு வரும்போது அவங்க தூங்கிட்டாங்க. அதான் கர்த்தர் சொன்னாங்க, நீ 1 மணி நேரமாவது நீ விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? ஏன் இப்படி நீங்கள் தூங்குறீங்க என்று கர்த்தர் கேட்டாங்க. நம்மளையும் பார்த்து அப்படி தான் கேட்காங்க. நம்ம தூங்குறோம்ல, சில வேளைகளில் நம்மளுக்கு தூக்கம் அப்படியே கண்ணு சொக்கிறது, நம்மளால் உட்கார முடியலை ராத்திரி வேளையில். அப்போது நம்மளை பார்த்து கர்த்தர் கேட்காங்க, ஏன் நீ விழித்திருந்து ஜெபிக்க மாட்டேக்க? உனக்கு 1 மணி நேரமாவது நீ ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க கூடாதா அப்படின்னு கேட்காங்க. பிரியமானவர்களே, நம்ம 1 மணி நேரமாவது என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி ஜெபிக்கணும். மாமிசம் ஆவி வந்து உற்சாகம் உள்ளது, ஆனால் மாமிசம் பலவீனமானதுன்னு தான் கர்த்தர் சொல்கிறாங்க. கர்த்தரை நோக்கி நம்ம கேட்கும்போது நமக்கு கர்த்தர் பலன் அளிக்கிற தேவனாக இருக்காங்க. ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும், ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கணும். காலம் கடைசி வருக வந்தாச்சு, வரப்போகுது, அதுக்குரிய அறிகுறி எல்லாம் தெரியுதில்ல. அதனால இருக்கக்கூடிய நாட்களை நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கணும். என்ன? அப்போ கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது நமக்கு எல்லா வித ஆசீர்வாதத்தையும், நித்திய ஆசீர்வாதத்தை, நித்திய ஜீவனுக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கர்த்தர் தருவாங்க. உலக பிரகார ஆசீர்வாதம் போதும், போதும் ஆண்டவரே போதும் அப்படின்னு சொல்லுங்க. அன்னைக்கு எலியா சொன்னான், போதும் கர்த்தாவே என்னை நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொன்னான்.
நம்ம ஆண்டவர்கிட்ட அப்படி கேட்க வேண்டாம். ஆண்டவரே, இருக்கிற நாளில் நான் உங்களை தேடணும், மற்றவங்களுக்கு நாங்கள் பிரயோஜனமாக இருக்கணும் அப்படி கேளுங்க. மற்றவங்க எங்களால் ரட்சிக்கப்படணும், ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயப்படுத்தணும். அப்படி இல்லாமல் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இன்னும் எங்களுக்கு பலனை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, ஜீவனை கொடுங்க, நாங்கள் உங்களை அதிகமாக தேடணும் அப்படின்னு கேளுங்க. அப்படி கேட்கும்போது நல்லா ஜெபிங்க. ஆண்டவராக தான் சொல்கிறாங்க, 1 மணி நேரமாக நீ விழித்தெரிஞ்சு ஜெபிக்க கூடாதா, ஏன் இப்படி தூங்குறீங்க அப்படின்னு என்னையும் பார்த்து கேட்காங்க. பிரியமானவர்களே, நம்ம ஜெபிக்கணும். நீதிமொழிகள் 24:10 ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போயிட்டன்னா உன் பலன் குறுகினது அப்படின்னு கருத்தை சொல்கிறாங்க. ஆபத்து நாளில் நீ என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்கிறாங்க. நிறைய விஷயத்தில் நிறைய நேரத்தில் நமக்கு ஆபத்து வரும். வியாதி நிமித்தம், வேதனை நிமித்தம், பிரச்சனை நிமித்தம், மனுஷர்கள் நிமித்தம் என்ன, அப்போது நமக்கு ஆபத்து வரும். அப்போது நமக்கு கேட்குறதுக்கு மனுஷங்க யாரும் இல்லையே என்று சொல்லி நம்ம சோர்ந்து போய் ஒரு இடத்துல நம்ம உட்காந்துடக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்கிறாங்க, அப்படின்னு இருந்தோன்னா உன் பலன் குறுகினதுன்னு சொல்கிறாங்க. கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை நோக்கி கூப்பிடு, நீ ஆபத்து நாளிலே நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவேன்னு கர்த்தர் சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஆபத்து நாளில் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். ஒரு ரொம்ப வேதனை, ஆக்சிடெண்ட்டோ ஏதோ வந்துட்டுன்னா நம்ம அப்படியே சோர்ந்து ஒரு மக்களை உட்காந்துடக்கூடாது. ஆண்டவரே, இதுலேருந்து எங்களுக்கு நீங்கள் தான் விடுதலையை கொடுக்கணும், நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அப்போ அவங்களுக்கு நமக்கு பதில் அளிக்கிற தேவனாக இருக்காங்க. சகரியா 4:6 அப்பொழுது அவர் செருபாவேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாங்க, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன, அன்னைக்கு கோலியாத்து பெரிய பலசாலியா இருந்தான்னு சொன்னாங்க. அவன் பெரிய ஆளாதான் இருந்தான். என்ன, ஆனா தாவீது சின்ன மனுஷன்தான். அவன்கிட்ட பெரிய பெரிய பொருளா இருந்தது. தாவீது கிட்ட கவன் கல்லும் இந்த கூழாங்கல்லும் கவன் தான் இருந்தது. ஆனா யார் ஜெயிச்சது? தாவீது தான். காரணம், கர்த்தர் தாவீதோடு இருந்தாங்க. கர்த்தர் தாவீதோடு இருந்தாங்க. அப்போ கோலியாத்தினுடைய பலன் எங்க போச்சு? கோலியாத்துக்கு யார் பலன் கொடுத்தது? அது பிசாசு. பிசாசு கொடுத்த பலன் அப்படியே போயிட்டு. ஆனா தேவன் தாவீதுக்கு பலன் கொடுத்தாங்க. அதனால தாவீது ஜெயித்தான். பாத்தீங்களா, இவ்வளோ பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தாங்க. அது மாதிரி நீங்க நினைக்கலாம், ஒருவேளை எனக்கு என்ன இருக்கு, அவன் பெரிய பலசாலியா இருக்கான், பராக்கிரமசாலியா இருக்கானே, அவன் என் கூட சண்டைக்கு வந்தா நான் என்ன செய்ய முடியும் நீங்க கவலைப்படுறீங்களா? கர்த்தர் சொல்றாங்க, நான் இருக்கேன், உனக்கு நான் இருக்கேன். அன்னைக்கு தாவீது ராஜா பார்த்து அப்படிதான் சொன்னாங்க, நான் இருக்கேன் தாவீது, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி தாவீது ஜெயிச்சானா இல்லையா? அது மாதிரி நீங்களும் கவலைப்படக்கூடாது. எனக்கு பலன் இல்லை, எனக்கு வீரம் இல்லை, எனக்கு பராக்கிரமம் இல்லை, என்னால் என்ன செய்ய முடியும் போ அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் போது எல்லாவற்றையும் பார்க்கலும் பெரிய பலன் நமக்கு கிடைக்கும். 2 கொரிந்தியர் 12:9 என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கலாம், ஐயோ நான் வியாதியாக இருக்கனே. அன்னைக்கு பவுல் சொன்னான், நான் வியாதியாக இருக்கேன், இந்த வியாதியோடு நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லும்போது அந்த பவுலை பார்த்து தான் கர்த்தர் சொன்னாங்க, நீ கவலைப்படாத, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும்னு சொல்கிறாங்க. அது மாதிரி தான் உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் வியாதியாக இருக்கேன், எனக்கு என்ன முடியும், எனக்கு பார்வை இல்லை, என்னால் ஒரு பக்கம் போக முடியாது, எனக்கு கால் இல்லை, எனக்கு வாய் பேச முடியலை, எனக்கு கை இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கீங்களா? கர்த்தர் சொல்கிறாங்க, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அதான் என் கிருபை உனக்கு போதும். நீ எனக்கு பலன் இல்லைன்னு நீ கஷ்டப்படாத, கவலைப்படாத, நீ எப்போ என்னை கூப்பிடுவியோ நான் வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நானும் தான் எனக்கு இந்த தலைக்குள்ள ஒரு
வச்சு குத்துனா எப்படி இருக்கும், ஊசியை வச்சு குத்துனா அப்படிதான் எனக்கு வலிக்கும். அப்போது நான் நிறைய ஊழியக்காரங்கிட்டலாம் போய் ஜெபிக்க போனேன். ஒரு ஊழியக்காரங்க சொன்னாங்க, கர்த்தர் சொல்கிறாங்க என் கிருபை உனக்கு போதும்னு சொல்கிறாங்க அப்படின்னு அந்த ஊழியக்காரங்க சொன்னாங்க. இப்போ நினச்சேன், ஐயோ இந்த வியாதியிலேருந்து எனக்கு சுகமே தரமாட்டாங்களா ஏசப்பான்னு நினச்சிக்கிட்டேன். சரி ஏதோ ஆண்டவர் சித்தம், சுகம் கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். நான் கண்ணெல்லாம் கிடைக்கலன்னு கவலையே படலை. கண்ணே எனக்கு வேண்டான்னு தான் நான் நினைக்கேன். ஆனால் இந்த வலியை தான் எனக்கு தாங்க முடியலை. அதான் என்னன்னு தெரியல. மாத்திரைகள் ஒரு நாளைக்கு 7 மாத்திரை போடலன்னா என்னால் பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. நீங்கள் எல்லாரும் எனக்காக ஜெபிக்கணும், அவ்வளோதான். ஆண்டவர் எனக்கு இதில் சுகம் அது அவங்களுடைய சித்தம், கொடுத்தாலும் அவங்களுடைய சித்தம் நான் அப்படி நினச்சிட்டேன். அதுதான் நீங்கள் நினைங்க, ஒருவேளை உங்களுக்கு என்ன பலவீனம் இருக்குது, அப்போது அந்த பலனை நீங்கள் என்ன செய்யுங்க, என்ன பலவீனம் இருக்கோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே எனக்கு இந்த பலவீனத்திலேருந்து எனக்கு நீங்கள் விடுதலையை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் நமக்கு விடுதலையை கொடுப்பாங்க. யோசுவா 1:9 ஆண்டவர் சொல்கிறாங்க, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, நீ பலன் கொண்டு திடமனதா இரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடனே இருப்பார் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாங்க. நீ எதை குறிச்சும் கவலைப்படாத, நான் உனக்கு கட்டளையிடலையா, நீ பலன் கொண்டு திடமனதா இரு. யோசுவா நினச்சான், ஐயோ நம்ம என்ன செய்ய, ஐயோ எப்படி தான் அந்த இஸ்ரேல் மக்களை வழிநடத்தன்னு நினச்சான். ஆனால் கர்த்தர் சொன்னாங்க, நான் உனக்கு கட்டளையிடலையா, நான் மோசையோடு இருந்தது போல் நான் உன் கூட இருப்பேன், நீ பலன் கொண்டு திடமனதா இரு, நீ கலங்காத திகையாத, நீ போகும் இடமெல்லாம் நான் உன் கூட இருக்கேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி யோசுவா கூட அவங்க போகும் இடமெல்லாம் இருந்தாங்க. எப்பவும் அவங்களுக்கு ஜெயந்தான், வெற்றி தான் கிடச்சிது. அது மாதிரி நீங்களும் எதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் நீங்கள் எங்கே போனாலும் நம்ம கூட இருக்கிறவர் கர்த்தர் தான். அதனால் எதை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுடைய கர்த்தர் மேலே நம்முடைய பாரத்தை வச்சுட்டு நம்ம ஜெபிப்போம், சந்தோஷமாக இருப்போம். தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே, நீங்கள் கொடுத்த நல்ல பாட்டுக்காக வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே, ஆண்டவரே நீங்கள் கொடுத்த நல்ல பலனுக்காக நன்றி. ஆவியானவரே சப்பா, இந்த ஜேடிகே தொலைக்காட்சியை நடத்துகிறவர்களுக்கு நல்ல பலனை கொடுங்க. இந்த ஜேடிகே தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நல்ல ஜீவன் சுகம் பலனை கொடுங்க. அவங்களுக்கு என்னென்ன வியாதி இருக்கோ எல்லாவற்றிலும் விடுதலையை கொடுங்க. கைவலி, கழுத்து வலி, முட்டு வலி, மூட்டு வலி, ப்ரெஷர், சுகர், நரம்பு வலி, கேன்சர், பிளட் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர், பிரெயின் கேன்சர், லிவர் கேன்சர், லங்ஸ் கேன்சர், கிட்னியில் இருக்கக்கூடிய கேன்சர், கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கேன்சர், கணையத்தில் இருக்கக்கூடிய கேன்சர் எல்லாவற்றிலும் விடுதலையை கொடுங்க. மர்ம காய்ச்சல், மர்ம நோயிலிருந்து விடுதலையை கொடுங்க. பக்கவாதம் உட்பட பல நோய்களால் படுக்கையில் இருக்கக்கூடிய மக்கள் படுக்கை மாற்றி போடுங்க. படித்து வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமண காரியங்களை நடத்தி கொடுங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுங்க. பிரசவத்துக்காக காத்திருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்ற விலையிலே பிரசவத்தை, நார்மலான பிரசவத்தை கொடுங்க. ஆவியானவரே, கடன் பாரத்தால் தவிக்கக்கூடிய மக்களுக்கு அதுலேருந்து கடன் பாரத்திலிருந்து விடுதலையை கொடுங்க ராஜா. மழை இல்லாத இடத்துக்கு மழையை கொடுங்க. புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதுலேருந்து விடுதலையை கொடுங்க ராஜா. தண்ணி இல்லாதவங்களுக்கு தண்ணி கொடுங்க. வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுங்க. உடை கொடுங்க, ஆகாரம் கொடுங்க. எசப்பா, நீங்கள் தான் எல்லாவற்றையும் செய்யணும். எங்களுக்கு நீங்கள் செய்து வருகிற, செய்யப்போகிற, செய்து கொண்டு இருக்கிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆவியானவரே. எல்லா மக்களும், உலகத்தில் இருக்கக்கூடிய 820 கோடி மக்களும் உங்களுக்கு தான் சொந்தம். நாங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட மனம் திரும்ப இயேசுவை அறியணும். பேய் பிசாசுகள், வில்லு சூனிய கட்டுகள் இந்த மக்களை தொடக்கூடாது ராஜா. உங்கள் ரகசிய வருகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படணும். அந்த கிறிஸ்து ஆட்சிகளை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க ஆவியானவரே. தகப்பனே, உலக நாடுகளுக்கிடையே சமாதானத்தை கொடுங்க. உலக குடும்பங்களுக்கிடையே சமாதானத்தை கொடுங்க ஆவியானவரே. ஐயோ, குடிச்சு என் கணவன் என்னையெல்லாம் எப்படி அடிக்காங்க என்று சொல்லி வேதனைப்படுற ஒவ்வொரு மக்களையும் கண்ணோக்கி பாருங்க. எசப்பா, எல்லாவற்றிலும் எங்களுக்கு விடுதலையை கொடுங்க ராஜா. மீதியான நேரம் முழுவதையும் பொறுப்படுத்துக்கங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கே மகிமையும் கனம் வல்லமை உண்டாகட்டும். தேவனுக்கே மகிமை.
என் ஃபோன் நம்பர் சொல்கிறேன். 9487549354.